அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு தகவல் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான செய்தி. அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி வச்சுருக்கிறபடியா இப்போ 2700 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி அரசாணை வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஆணை ரெடியாக இருக்குது. போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க, இது யார் சொன்னாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே எலிஜிபிள். சம்பளம் 36,900 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/6/2025 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 தகவல் நான் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளி சரி, ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி எந்த ஒரு டீச்சர் ஜாப் வந்தாலும் உங்களுக்கு ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆசிரியர் சம்மந்தமான தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயனடையலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2700 பேருக்கு பணி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாடம் மற்றும் கல்வி தகுதி என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா வேதியியல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி பாடமோ அதேமாதிரி BG+B.Ed படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அரசு விதிகளின் படி வந்து பார்த்திங்கன்னா 36,900 1,35,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் என்ன சொல்லிச்சு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேண்டிடேட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓசிங்கும் போது அதர் கேண்டிடேட்னு சொல்லுவாங்க, பொது பிரிவினர். வயது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வயது கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 24/6/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணிங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய BG+ வந்து பார்த்திங்கன்னா B.Ed கல்வி சான்றிதழ் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் டிகிரி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் மார்க் ஷீட்டு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் சொல்லக்கூடிய முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்பணும். இந்த போஸ்ட் மூலிமா அனுப்புனீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன? செயலாளர் இந்து மேல்நிலைப்பள்ளி மங்காபுரம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. 626125 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசியூமாக இருக்கட்டும், கல்வி சான்றிதழ் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணலாம். இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா 2700 பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டிருக்காங்க. அது எங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2700 பேர்த்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்கு நேம் லிஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தற்போது எங்கெங்கே வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இப்போ இந்த 2700 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் அப்படி இல்லைன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. இந்த 2700 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2700 பேர் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. டிஆர்பி பாஸ் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி போட்டிருக்காங்க, சீனியாரிட்டி பிரகாரம் போட்டிருப்பாங்க. யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்ததுன்னு தெரியாது. போஸ்டிங் ஆர்டர் லெட்டர் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ யார் வந்து பார்த்திங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்துக்கு போடலான்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. அது கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 or 2 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி அரசு பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரியில் வேகன்சின்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த கல்லூரி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது, அம்மாப்பேட்டையில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. எங்கன்னு கேட்டிருக்காங்கன்னா சேலம், ஓம்பலூர், ஆத்தூர், நங்கவள்ளி, கெங்கவள்ளி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிபுரம், எடப்பாடி, அரூர், மேச்சேரி, கர்பந்துறை இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. சேலத்துலேருந்து 15 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு உள்ளக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சிவில் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது கல்வி தகுதி நீங்கள் பிஇ அப்படி இல்லைனா டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் 15 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. விருப்பமும் தகுந்த சான்றிதழோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலேஜ். உங்களுக்கு டவுட் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9159663252. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரு 9442700200. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாங்களா, மெயில் அனுப்ப சொன்னாங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே காலேஜில் இன்னொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ப்ரொஃபஸர் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலி அண்ட் எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆண்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸாக இருந்தால் மேரேஜ் ஆன லேடிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சேம் மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுட்னா கால் பண்ணி கேட்டு இந்த அம்மாப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு நீங்கள் போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் காலேஜ் தான், அதே கேம்பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கும் பஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. மேச்சேரி, சின்னப்பம்பட்டி, வெண்ணந்தூர், அதேமாதிரி மல்லசமுத்திரம், 3 ரோடு, மல்லூர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கார் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து 15 கிலோமீட்டர் உள்ளக்கரைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் உள்ளக்கரைங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவில் சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா பிஏ அப்படி இல்லைனா டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலத்தில் வந்து 15 கிலோமீட்டருக்கு இதுக்கும் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து பிளம்பர், எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியான இருந்தீங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சான்றிதழோடு நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க 9787806663. அதேமாதிரி 9080889243. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரி, சக்தி கைலாஸ் 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது கேம்பஸ்ஸு. போனீங்கன்னா ஒரே இடத்துல 2 இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதனால் இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.